again action reducer அங்க இருந்து டேட்டா வர்றதுக்கு தங்க் மிடில் வரணும் யூஸ் பண்ணுது. ஓகே, இப்போ திரும்பவும் இந்த விஷயத்தை சும்மா பார்ப்போம். டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. டிஸ்பேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு ரிடியூசருக்கு போகுது. ரிடியூசர் வந்துட்டு இது வரைக்கும் நின்றுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன வேல்யூ ரிடியூசர்ல அப்டேட் பண்ணாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து மக்கப் அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க ஒரிஜினல் டேட்டாவை எப்பயுமே ஒரு க்ளோன் எடுத்து வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு க்ளோன், இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 3 ஆப்ரேட்டர் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, காப்பி ஆஃப் த ஆப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டை அப்டேட் பண்ண போறேன். என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்ல என்ன வேல்யூ அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இங்க வேல்யூ பேலோட்ல ப்ராடக்ட்ஸ் இந்த டேட்டா மட்டும் நமக்கு அப்டேட் பண்ணா போகுது. எப்படி இங்க ஆக்ஷன் அண்ட் இந்த ஆக்ஷன் வந்து 2 விஷயம் அனுப்பும்னு சொல்லியிருந்தேன். ஆக்ஷன் 2 விஷயத்தை எங்க அனுப்பும் அப்படின்னா, டைப் அண்ட் பேரோட எங்க அனுப்பும்னா ரிடியூசருக்கு அனுப்பும். ஓகேவா? அதுதான் இது. இந்த இடத்துல எனக்கு தேவையானது டைப். டைப் கெட் ப்ராடக்ட் லிஸ்டா இருந்தா இது இஃப் எல்ஸ் மாதிரி தான். இஃப் கெட் ப்ராடக்ட் லிஸ்டா இருந்தா இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்னுடைய ஆக்ஷன்ல இருக்கிற பேலோட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை இதுல நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஆல்ரெடி இருக்கிறது எம்டி. இப்ப இதுல வந்து ஒரு 30 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா, இந்த 30 ரெக்கார்டும் என்னுடைய இதுல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்றேன். அப்டேட் பண்றேன். இதுல இருந்து எல்லாத்தையும் இங்க ஸ்டோர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஆனா இந்த லிமிட், ஸ்கிப், டோட்டல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனித்தனியா ஒரு வேரியபிள் வாங்கி வச்சுட்டு அதுல அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லிமிட், ஓகே, லிமிட் 0 அப்படின்னு கொடுத்துக்கலாம். லிமிட் 0. ஓகே, லிமிட்னா மொத்தம் இனிஷியலா லிமிட் 0, ஸ்கிப் 0. ஓகே, டோட்டல் இனிஷியலா எல்லாமே நான் 0ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதனுடைய வேல்யூவை கம்மா போட்டு இது பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்க, லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒன்று. இப்ப ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்தாச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ரிடியூசர் இருக்கு. அந்த ரிடியூசர்ல 30 ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? அதை வெண்டார்ல வேணாலும் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், யூசர்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், டேஷ்போர்ட்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது சென்ட்ரலைஸ்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். 30 ரெக்கார்டு அப்படின்றத எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்ப இந்த 30 ரெக்கார்டு இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 30 ரெக்கார்டை எப்படி நான் எடுக்கிறது? 30 ரெக்கார்டை எப்படி எடுக்கிறது? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கணும் முதல்ல. எப்படி ரிடியூசர்ல இருந்து வேல்யூ எடுக்கிறது? யூஸ் செலக்டர் யூஸ் செலக்டர், யூஸ் செலக்டர் ஃப்ரம் ரீடெக்ஸ். ஓகேங்களா? இந்த யூஸ் செலக்டர் மூலமா நம்ம டேட்டாவை எடுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ், அதாவது ரீடெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை நான் ரியாக்டுக்கு எடுத்து கொடுக்குறேன். கான்ஸ்ட் டேஷ் போர்டு ஸ்டேட்னே வச்சுக்கோம். ஏன்னா ஸ்டேட் வேல்யூ தானே அதுதான் நம்ம அப்படி வச்சுக்கோம். யூஸ் செலக்டர் எக்ஸ்பிரிமெண்ட்ல எதிரியா போட்டு வச்சிருக்கோம்.
ஓகே யூஸ் செலக்டார் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்கும். இது என்னன்னா ஸ்டேட் அப்படின்னா இப்ப நம்ம கம்ப்ளீட்டா பண்றது எல்லாமே என்னன்னா ஸ்டேட்டை மேனேஜ் பண்றோம். இன்டர்னலா இங்க பண்ணாம ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால ஸ்டேட்னு வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். சரி இது என்ன செய்யும் அப்படின்னா இப்ப சும்மா ஒரு இது மட்டும் கன்சோல் மட்டும் கொடுப்போம். மொத்தம் எத்தனை ஸ்டேட் நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நேற்று பார்த்த கிளாஸ்ல ஒரு விஷயம் பண்ணலாம். கமெண்ட் ரெடியூசர்ல 2 ஸ்டேட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க டேஷ்போர்டு யூசர்ஸ் சிஸ்டம். சோ 2 ஸ்டேட் ஓகேங்களா. அதாவது யூ செலக்டர்ல யூ கேப்ஸ்ல இருக்கணும். இங்க பாருங்க இந்த இடத்துல வெண்டாஸ்ல இருக்கும்போது எதுவும் வராது. டேஷ்போர்டு வந்தனா இங்க வரும். 2 ரெடியூசருக்கு தேவையான எல்லா இந்த டேஷ்போர்ட்ல இப்ப இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நீ எத்தனை ரெடியூசரை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோ அத்தனை ரெடியூசரும் உனக்கு வந்துடும். ஓகேங்களா. உனக்கு எந்தெந்த ரெடியூசர்ல இருந்து டேட்டா தேவையோ அதை நீ தனியா கூட பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு டேஷ்போர்ட் ஸ்டேட்ல வந்துட்டு ஒரே ஒரு ரெடியூசர் இருந்தா போதும். அதாவது டேஷ்போர்ட் ரெடியூசர் இருந்தா போதும். வேற எங்க வேணுமோ அதை டாட் வச்சு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்ப அதை தனித்தனியா நேம் வச்சு எடுத்துக்கிறேன். டேஷ்போர்ட் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் ரெடியூசரோட ரெக்கார்டு மட்டும் வரும். ஓகேவா. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா உண்மையாவே 3 ரெடியூசரும் தேவை. யூசரும் வேணும், வெண்டாரும் வேணும், ப்ராடக்ட்டும் வேணும். ஓகேவா. சோ இது 3த்துல என்ன ரெக்கார்டு இருக்கோ அதனுடைய கவுண்ட்டை காட்டுறதுக்கு நான் சென்ட்ரலைஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த அக்சஸ் பண்ணிக்க போறேன். சோ இன்னொன்னு இப்ப நான் வெண்டாருக்குன்னு போனேன்னா அந்த இடத்துல 3த்துக்கும் தேவையான ரெக்கார்டு வேணுமானா தேவையே கிடையாது. ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் வெண்டாரோட லிஸ்ட் மட்டும் இருந்தா போதும். எக்ஸாம்பிள் இப்ப ப்ராடக்ட் இப்ப யூசர்ஸோட லிஸ்ட் மட்டும் காட்டும். அதே மாதிரி ப்ராடக்ட். பட் டேஷ்போர்டு அப்படின்றது கும்பசம். இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு விஷயம் தான் இங்க. இந்த இடத்துல நான் 3தோட விஷயத்தையுமே வாங்கிப்பேன். ஆனா வாங்கும்போது நேமிங் வந்து கரெக்டா வச்சுப்பேன். என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா என்ன விஷயத்த பண்ண போறோம். இப்ப இது டேஷ்போர்ட் ஸ்டேட்டா இது ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நான் மொத்தமாவே டேஷ்போர்ட் ஸ்டேட்னு வச்சிருக்கேன். இன் ஃபியூச்சர் யூசர் ரெடியூசர் ப்ராடக்ட் ரெடியூசர் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்ப இந்த டேஷ்போர்ட் ஸ்டேட்ல நமக்கு டேட்டா இருக்கும். இப்ப பாருங்க இப்ப நமக்கு ப்ராடக்ட் லிஸ்ட்ங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இடத்த ஓகே டேஷ்போர்ட் ரெடியூசர்ல ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குல்ல இந்த ப்ராடக்ட் லிஸ்ட ஒரு வேரியபிள்ல வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இங்க வாங்கி வச்சாச்சு. இப்ப பாருங்க கான்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் இப்படின்னு வாங்க. முப்பது அப்படின்னு வரும். ஓகேவா 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இந்த விஷயத்த நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட தூக்கிட்டு இப்படின்னா வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க ப்ராடக்டோட விஷயம் 30 அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா. இப்ப இந்த 30 நான் கிளிக் பண்ணும்போது இந்த 30 நான் கிளிக் பண்ணும்போது it should redirect to products page. இது வந்து ஒரு லிங்க் டு ஒரு ஆனா ஒரு டவுட் அந்த ஸ்டேட்னு 2 போடுறீங்களா அது எதுக்கு? ஸ்டேட்ஸ் கூட வெச்சுக்கோ. ஓகேவா. ஒண்ணு இல்ல ஃபார் லூப் மாதிரி தான்டா. ஃபார் லூப்ல நம்ம இப்ப மேப் போடுறோம்ல மேப் போடுவோம். இப்ப
ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குன்னா எக்ஸாம்பிள் யூசர்ஸ் இருக்கா, யூசர்ஸ் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையே காட்டணும். காப்பி பண்ணும்போது அப்படியே இருந்துச்சு, அதை அப்படியே போட்டாச்சு. யூசர்ஸ் இருக்கு, யூசர் லிஸ்ட் யூசர். ஓகேவா, இது வந்து நம்ம எந்த நேம்ல ஸ்டோர் பண்றோமோ அது. இதை நீ அலைஸ் நேமா நீ வாங்கிக்கிறது. திரும்ப நீ யூசர் லிஸ்ட் போட போறது இல்லை, ஏன்னா யூசர்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. சும்மா அவங்க கொடுத்த அந்த அதுல நம்ம என்ன நேம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அங்க இருந்துச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டாக்குமெண்டேஷன் மட்டும் போய் பாத்துறாதீங்க. இங்க இருக்குல்ல யூஸ் செலக்டர் ஸ்டேட்னு போட்டு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம இந்த ரெஃபரன்ஸ் வச்சுதான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால அதை அப்படியே எடுத்து போட்டு இதை தூக்கிட்டு என்ன செய்யலாம்னா இது பண்ணிட்டு இருந்தா யூஸ் செலக்டரை டிஆக்டிவேட் தான் ஆல்ரெடி இருக்கு. இதுலயே நம்ம கமா போட்டு வாங்கிக்கலாம். இப்ப இந்த லிங்க்னு ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த லிங்கை நான் என்ன செய்ய போறேன்னா லிங்க் டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுக்கு ரீடைரக்ட் பண்றதுக்கு எழுதி வச்சிருக்கோம். ஏன் அதை டெலீட் பண்ணலாம் நீங்க. இம்போர்ட் இங்க இருக்கா. இப்ப நான் இதை கிளிக் பண்ணனா இந்த இடத்துக்கு வரும். சரி, இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ரீடெக்ஸோட ஹெல்ப் தேவைப்படும். என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் லோட் ஆகும் போதே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுதான் பேஜ். இந்த பேஜ் லோட் ஆகும் போதே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த 30 ப்ராடக்ட்டுக்கான டேட்டாவை எடுத்து டேஷ்போர்ட் ரெடியூசர்ல வச்சிடறேன். இப்ப இந்த ப்ராடக்ட் பேஜ்க்குள்ளார போகும்போது எனக்கு இந்த இடத்துல ஜஸ்ட் அதனுடைய கவுண்ட் காமிச்சா போதும். ஆனா இந்த இடத்துல கவுண்ட் இல்ல, இந்த மாதிரியான லிஸ்ட் காட்டும். இப்ப என்ன செய்வீங்க, திரும்ப ஒரு ஏபி கால் எழுதணுமா? ஹலோ, இன்னொரு டைம் சொல்லுங்க. என்கிட்ட 30 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா, டேஷ்போர்ட்ல எனக்கு ஜஸ்ட் அதனுடைய கவுண்ட் மட்டும் தான் காட்டணும். ஆனா ப்ராடக்ட்ஸ்ல என்டையர் டீடைலையும் நான் ஷோ பண்ணணும். லைக் இந்த மாதிரி ஷோ பண்ணணும். ஓகேவா, இப்ப இந்த ப்ராடக்ட் போகும்போது எப்படி அந்த டேட்டாவை காட்டுவீங்க? என்கிட்ட ஒரு ஏபிஐ இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்சியஸ்னா ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கணுமா ப்ரோ? அப்பாடா, யார் இது? அர்ஜுன். அர்ஜுனா? ஆமா ப்ரோ. ஓகே, மறந்துச்சு, டாஸ்க் கொடுக்கறது இல்ல, மறந்துச்சு. ஓகே, சோ ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ரீடெக்ஸோட கான்செப்ட் என்னன்னா, எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்ப ப்ராடக்ட்ஸ் 30 அப்படின்னா கண்டிப்பா டேஷ்போர்ட் ரெடியூசர்ல இருக்கும். உனக்கு இந்த ப்ராடக்ட்ஸுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா நீங்க ஏபிஐ கால் பண்ணவே தேவை கிடையாது. என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோர்ல இருக்கு, நீ அதை எடுத்துக்கலாம். ஸ்டோர்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? செலக்டர் வச்சு எடுக்கலாம்ல. இவ்வளவு நேரம் பண்ணது கூட கிடப்பாகல, இப்பதான் கிடப்பாங்க. யூஸ் செலக்டர் இருக்குல்ல, யூஸ் செலக்டர் போட்டு நான் தான் சொல்றேன்ல, ஒரு டைம் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அது அங்கேயே தான் இருக்கும் அன்டில் அன்லெஸ் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாத வரைக்கும். ஓகேவா, நம்மளுடைய பேஜ் ரெஃப்ரெஷே ஆகாது, ஏன்னா நம்ம யூஸ் பண்றது ரியாக்ட். ஓகேங்களா, அது ரெஃப்ரெஷ் ஆகாது.
எவனா ஒருத்தன் அகைன் பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணாதான் பிரச்சனை. ஓகேவா? அதுக்குமே வழி இருக்கு. அது ஃபியூச்சர்ல நம்ம இங்க இல்ல உங்க கம்பெனிலே சொல்லுவாங்க. ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வச்சு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதை ரெஃப்ரெஷ்னா பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ 30 ரெக்கார்டு இதுல இருக்கு, ரிடியூசர்ல இருக்கு. நான் இந்த இடத்துல எப்படி எழுதணும் அதே கான்செப்ட் தான் நான் ப்ராடக்ட்ல எடுக்கிறேன். ப்ராடக்ட்ஸ்ல index.jsல ஜஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். யூஸ் செலக்டரை வச்சுதான் எடுக்க போறேன். ரைட். தென் எனக்கு இந்த இடத்துல டேஷ்போர்ட் ரெடியூசர்ல தானே இருக்கு. ஸோ டேஷ்போர்ட் ரெடியூசர்லயே இருக்கு. ஸோ கான்டாக்ட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு டைம் ஸ்டோர் பண்ணிட்டா ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப டைரக்டா ப்ராடக்ட் லிஸ்ட் இந்த இடத்துல வந்துடும். பாருங்க, டேஷ்போர்ட்ல ஹிட் அடிச்சாச்சு. இப்ப ஏபிஐ கால் எதுவுமே ஹிட் அடிக்காது. ஆனா ரெக்கார்டு நமக்கு 30 ரெக்கார்டு இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஓகே, இப்ப இந்த 30 ரெக்கார்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா லைக் இந்த யூசர்ஸ்க்கு பண்ண மாதிரி தான். யூசர்ஸ்க்கு பண்ண மாதிரி ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட். ஓகே, ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இது வந்து அலைஸ் நேம் ப்ராடக்ட்ஸ். அது என்னென்ன கீ இருக்கு அப்படின்றத நாங்க வச்சு பார்த்துக்கோம். இது தேவையில்லையா? ஓகே, கீ வந்து என்னென்ன இருக்குன்றத ஒரே ஒரு இதுக்கு மட்டும் எடுத்துக்கோம். டைட்டில் எடுத்துக்கலாம். ப்ராடக்டோட டைட்டில ஷோ பண்ண போறோம். ஓகே, அதனுடைய கேட்டகரியை ஷோ பண்ண போறோம். கேட்டகரி, அதனுடைய பிராண்ட் ஷோ பண்ண போறோம். பிராண்ட், அதனுடைய பிரைஸஸ் ஷோ பண்ண. என்னங்க டேபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? இதுக்கு மேல எல்லா இதுவுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இல்லை போல வரல அப்படின்னு சொன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு த்ரெட் இதுக்கு இது. இப்ப 30 ரெக்கார்டு கிளீன் கட்டா வந்துடும். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ண வேண்டியதான். அடுத்து இங்க வந்தோம்னா ஏபிஐ இல்லாம ஸ்டோர்ல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்கும். ஓகேவா? நான் திரும்ப சொல்றேன். தெளிவா கேட்டுக்கோங்க. ரீடெக்ஸோட ஃப்ளோ. ஓகே, ரீடெக்ஸ் என்ன பண்ணும்? ஓகே, ரீடெக்ஸ் என்ன பண்ணும்? இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல ஏபிஐ கால் ஹிட் அடிக்கிற மாதிரியான விஷயம் நடக்கும். எஸ், நடக்கும். நீங்க ஆஃபன் ஒரே ரெக்கார்டை ஒரு மல்டிபிள் பேஜுக்கு கால் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ரீடெக்ஸ் அப்படின்ற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம இந்த இதுலயே 2 டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதை கரெக்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
யூசர்ஸ் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட்ல நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் போட்டு இந்த இடத்துலயே டேட்டா வாங்கியிருப்பேன். எக்ஸாம்பிள் யூசர் லிஸ்ட் செட் யூசர் லிஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த யூசர்ஸ் லிஸ்ட்டை உங்களால பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. பேரண்ட் காம்பனண்ட் இல்ல வேற ஏதாவது ஒரு காம்பனண்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றதுன்னா லிஃப்டிங் சொல்லுவாங்க, ஸ்டேட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதெல்லாம் வச்சு ஸ்டேட் லிஃப்டிங்னா ப்ராப்ஸ் மூலமா 1 2 3 இந்த இதுல இருந்து அது அப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹெடேக் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணணும். இந்த யூசர்ஸ் லிஸ்ட்ல என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பேஜ் லோட் ஆகும் போதே ஆக்சஸ் கால் ஹிட் அடிச்சு இந்த இடத்துல ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேப் பண்ணி காட்டும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். ஓகே, சரி. எனக்கு இந்த மாதிரி தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த யூசர் லிஸ்டோட கவுண்ட என்னோட டேஷ்போர்ட் பேஜ்ல நான் காட்டணும். மொத்தம் எத்தனை யூசர் அப்படின்றத காட்டணும். அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப ஒரு ஏபி கால் ஹிட் அடிச்சு ஓகேங்களா மொத்தம் எத்தனை யூசர் அப்படின்றது காட்டுறது பதிலா இதை நான் சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, அப்பதான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. ஓகேவா? அது ரீடெக்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ரியாக்டுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இதுல ரியாக்ட் ரீடெக்ஸ் அப்படின்ற இன்னொரு பேக்கேஜும் தேவைப்படும். நார்மலா இந்த ரீடெக்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்க பாருங்க, யூசர்ஸ்ல நீங்க டைரக்டா யூஸ் எஃபெக்ட் போட்டு ஆக்சஸ் போட்டு இங்கே எடுத்து நீங்க செட் யூசர் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஆனா என்கிட்ட வரும்போது யூஸ் எஃபெக்ட்ல நான் சொல்ற விஷயத்தை தான் பண்ணணும். ஓகேவா? இட் ஹாஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், புரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஆக்ஷன்ல இருந்து ரெடியூசர்ல இருந்து கமெண்ட் பண்ணிக்கணும். கமெண்ட் ரெடியூசர்னா ஓகே, கமெண்ட் ரெடியூசர். ஓகேவா? அடுத்தது இண்டெக்ஸ்ல ஸ்டோர். ப்ரொவைடர் மூலமா எல்லா ஆப்புக்கும் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். நீங்க ஒரு பேஜ்க்குள்ளார வரும்போதே ஓகேவா, ஒரு பேஜ்க்குள்ளார வரீங்க அப்படின்னா காம்போனன்ட்குள்ளார வரீங்க அப்படின்னா அதுல காம்போனன்ட்னே போறேன். ஓகேவா? இந்த காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஷனை கால் பண்ணும். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க நார்மலி நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணாம சும்மா கால் பண்ணணும்னா கால் பண்ணிடும். ஓகேவா? நீங்க ஆக்சஸ் வச்சு ஒரு சில விஷயத்த மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பேட்ச் பண்ண சொல்லும். ஓகேங்களா? உங்களுடைய ஆக்ஷனை டிஸ்பேட்ச் பண்ண சொல்லும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த டிஸ்பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ஆக்ஷன் டைரக்டா ரிடியூசர் கிட்ட பேசுறோம்னா எஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் கிட்ட இருந்து ரெக்கார்டு வருது. ஆக்சஸ் அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ். அதுல இருந்துனா ரெக்கார்டு வருது அப்படின்னா அதை அங்க ரிடியூசருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா மிடில்வேர் தேவை. ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது தங்க் அப்படின்ற மிடில்வேர். இதெல்லாம் ரீடெக்ஸ் தங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பெட்டரா தங்க் மிடில்வேர். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து இங்க போறதுக்கு டிஸ்பேட்ச் தேவை. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு தங்க் மிடில்வேர் தேவை. ஓகேவா? இது எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த இதுக்கு கமெண்ட் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு, கமெண்ட் ரெடியூசர் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இங்க யூசர் ரெடியூசர் வச்சிருக்கீங்க, நாளைக்கு இன்னொரு ரெடியூசர், நாளைக்கு இன்னொரு ரெடியூசர் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரே இடத்துலயே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெடியூசரை வச்சு என்ன சொல்லுவாங்க இண்டெக்ஸுக்கு அனுப்பிச்சிட்டு ஓகேங்களா ரூட் ரெடியூசர் மூலமா கிரியேட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஸ்டோரை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெடியூசர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ப்ரொவைடர் மூலமா ஆப்புக்கு அனுப்புவீங்க. இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரீடெக்ஸுக்கும் ரியாக்டுக்கும் உள்ள, இப்ப ரியாக்ட் ரீடெக்ஸ் தான் அந்த டிஸ்பேட்ச் யூஸ் ஆகும், யூஸ் செலக்டர். ஓகேங்களா?
use dispatch இது எல்லாமே பாத்தீங்கன்னா React Redux தான் கொடுக்கும். ஓகேங்களா? Redux அப்படின்றது இந்த விஷயம். ஓகேங்களா? கம்ப்ளீட்லி இது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். நீங்க கொடுக்குற ரெக்கார்டை நீ எந்த டேட்டால போய் சொல்றியோ அந்த டேட்டால போய் விழுந்துரும். React Redux அப்படின்றது என்னன்னா இந்த Redux கூட React இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். அதாவது Redux-ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் அந்த ஆக்ஷன் கூட பேசுறதுக்கும். ஓகேங்களா? React Redux அப்படின்றது இந்த Redux-ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கு, எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு யூஸ் செலக்டர் யூஸ் பண்றோம். ஓகே, Redux-ல இருந்து React-ல இருந்து Redux கிட்ட பேசுறதுக்கு dispatch use dispatch யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுக்கிறது தான் இந்த React Redux. இந்த கான்செப்டை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்ப அதுதான் இது இண்டெக்ஸ் இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே நம்ம டேஷ்போர்டுக்கு போயிடும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி யூஸ் எஃபெக்ட் பண்ணும்போது இங்க ஆக்சஸ் கால் நடக்கல, ஏசி ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆக்ஷனை கால் பண்றோம். அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க ரியாக்ட்ல நடக்கக்கூடிய ஆக்சஸ் விஷயத்தை இந்த இடத்துல பண்ணிட்டு ரெடியூசரை கால் பண்ணுது. மூணாவது எங்க கால் பண்ணுது? ரெடியூசரை கால் பண்ணுது. எங்கவாது இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பேஸ்ட் ஆன் நேம். ஓகேவா? ஆக்ஷன் நமக்கு ரெண்டு விஷயம் கொடுக்கும், ஒன்னு டைப், இன்னொன்னு பேலோடு. ஆக்ஷன்ல டைப் வந்து ரொம்ப மேண்டட்டரி, அது இல்லாம அதனால கண்டுபிடிக்க முடியாது. பேலோடு ஆப்ஷன். ஓகேங்களா? இப்படி இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெடியூசர் எல்லாத்தையும் ஒரு சாக்கு பேரை கட்ட போறோம். அதுதான் ரூட் ரெடியூசர். ஓகேங்களா? ரூட் ரெடியூசர்னா எல்லா ரெடியூசரையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு கம்பைன் பண்ணிட்டு இங்க வச்சிருக்கேன். ஸோ index.jsல எல்லா ரெடியூசரும் வந்தாச்சா, உங்களை வச்சு நான் ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஸ்டோர். ஓகேவா? இந்த ரீடக்ஸ் தங்க் வந்து அந்த ரெடியூசர்ல அப்ளை மிடில்வேர், அதான் இது நான் சொல்லியிருந்த மிடில்வேரை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகே.